வணக்கம். அதிர்வு நேரடி அதிரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வாரம் நாங்கள் அதிர்வு நிகழ்ச்சியினூடாக மக்கள் பிரதிநிதிகளை இங்கே அழைத்து மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலும் அதே நேரத்தில் கட்சித் தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகளுடைய நிலைப்பாடு தொடர்பிலும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அலசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி எந்த ஒரு தனிப்பட்ட நோக்கங்களுக்காகவோ நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி அல்ல. அதே சந்தர்ப்பத்தில் முதல் முறையாக நல்லாட்சியினூடாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஊடக சுதந்திரத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் எமது நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தேசிய தலைவரும் நகர அபிவிருத்தி நீர்வளங்கள் அமைச்சருமான திரு ரவுஃப் ஹக்கீம் அவர்களைத்தான் நாம் இன்றைய தினம் நேர்காணல் செய்ய போகின்றோம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் அமைச்சர் அவர்களே. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை பெருமனதோடு வரவேற்கின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவராகி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அப்போதைய கட்சியினுடைய ஸ்தாபக தலைவரான அஷ்ரப் அவர்கள் என்னுடைய மறைவினை தொடர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய செயலாளர் நாயகமாக இருந்த ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அன்றிலிருந்து கட்சியினுடைய தலைமைக்கும் பிரச்சினை, கட்சியில் அடிக்கடி கட்சி தாவல்கள் இடம்பெற்றன, கட்சிக்குள் பிளவுகள் ஏற்பட்டன. அதே சந்தர்ப்பத்தில் 1.5 தசாப்த காலம் ஒரு கட்சியையும் பாதுகாத்து ஒரு கட்சி தலைமையும் பாதுகாப்பது என்பது மிகவும் சவாலான ஒரு விடயம். இந்த பயணத்தை நீங்கள் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது? இதில் உங்களுக்கு திருப்தி இருக்கிறதா? உங்களுடைய மனோநிலை இப்பொழுது உணர்ந்து பார்க்கின்ற பொழுது எவ்வாறு இருக்கின்றது? 1.5 தசாப்த காலம் பின்னோக்கி பார்க்கிற போது எந்தெந்த இடங்களில் தவறுகள் செய்தோம், எந்தெந்த இடங்களில் நாங்கள் உறுதியான தீர்மானங்களை எடுத்து அவற்றை சவால்களுக்கு உட்படுத்திய விஷயங்களாக இருந்தாலும் வெற்றி கண்டோம் என்ற அடிப்படையிலே கட்சிக்கு உள்ளும் புறமும் இருந்து வந்த பல சவால்களை கஷ்டங்கான ஒரு காலகட்டத்தில், அதிலும் நாடு முழுக்க அடிக்கடி ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட சூழலிலும் பயங்கரவாத பிரச்சினைக்கு சமாதான முயற்சியினூடாக தீர்வு கொண்டு வர வேண்டும் என்ற சர்வதேச சமூகத்தின் அனுசரணையினூடான முயற்சியிலும் எங்களால் ஆன பங்களிப்புகளை உறுதியாக செய்திருந்தோம். ஆனால் அதன் பின்புலத்தில் அனைத்து சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய எல்லா கட்சிகளுக்கும் நிறைய சவால்கள் ஏற்பட்டன. அவற்றினூடாக எல்லா தரப்புகளிலும் பிளவுகளும் பிரச்சனைகளும் என்பது மலிந்து காணப்பட்டது. இந்த பின்புலத்திலிருந்து பார்க்கிற போது நாங்கள் எதற்கும் விதிவிலக்கானவர்கள் என்று சொல்லிக் கொண்டுகிற ஒரு பெருமையை எவருமே தட்டிக்கொள்ள முடியாது. எல்லா கட்சிகளுக்குள்ளும் பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தமட்டில் அதனுடைய அரசியலில் இந்த 15 வருட காலத்திலும் என்னுடைய தலைமைத்துவத்தை பலவிதமான அரசியல் விமர்சகர்கள் வெவ்வேறு கோணங்களில் பார்க்கலாம். இவற்றை சமாளித்து இவ்வளவு தூரம் பயணிப்பதற்கு எது காரணமாக இருந்திருக்கிறது என்று கேட்டால், அது இந்த கட்சி கொண்டுள்ள அடிமட்ட தொண்டர்களின் கட்சி பற்று, தலைமைத்துவ விசுவாசம். தலைமைத்துவத்திற்கு யார் வந்தாலும் சரி, அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு அதனை பாதுகாப்பதில் கட்சி அடிமட்ட தொண்டர்களுடைய தீவிரம் இந்த கட்சியை பாதுகாத்திருக்கிறதே தவிர தனி மனிதர்கள் நான் உட்பட யாரும் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலிருந்து நுவா என்ற ஒரு கட்சியும் இருந்தது. அப்பொழுது நீங்கள் அந்த கட்சியினுடைய செயலராக இருந்தீர்கள். அந்த சந்தர்ப்பத்திலிருந்து பல்வேறு வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கடைசியில் நீங்கள் தலைமை பதவியை உறுதிப்படுத்திக் கொண்டீர்கள். அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அஷ்ரப் காங்கிரஸ் என்று தனியாக ஒரு பிரிவு பிரிந்து செல்கிறது. அதற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் அத்தாவுல்லா அவனுடைய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படுகிறது. அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி பின்னர் உருவாக்கப்பட்டது. இவ்வாறான கட்சிகள் உருவாக்கப்பட்ட சூழ்நிலையின் பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்து தான், குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆனது
தலைவர் அஷ்ரஃபுடைய பாதையில் பயணிக்காமல் வேறு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய தலைமைத்துவத்தை எங்களால் பின்பற்ற முடியாது என்றெல்லாம் பல காரணங்களை கூறியிருந்தார்கள். ஆனால் கட்சிக்கு தலைவராக இருந்த உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர்கள் பேசிய விடயங்கள் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டன என்பது தொடர்பில் உண்மையிலேயே அவர்களுடைய நிலைப்பாடு என்பது உங்களுடைய தலைமைத்துவத்தின் மீதான அதிருப்தியா அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட நோக்கங்களின் அடிப்படையிலா அவர்கள் கட்சியை விட்டு சென்றார்கள்? இல்லை, தலைமைத்துவம் எடுத்த தீர்மானங்கள் தனித்து சுயமாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அல்ல. இயன்றவரை எங்களுடைய கட்சி மஷூரா அடிப்படையில் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்ட பிறகு அந்த கட்டத்தில் எது கட்சியை பாதுகாக்கின்ற, மக்களை பாதுகாக்கின்ற தீர்வாக அமையும் என்று எனக்கு தோன்றுகிறதோ அதை அடிப்படை வைத்துத்தான் நாங்கள் தீர்மானங்களுக்கு வருவது என்பது இஸ்லாமிய சமூகத்தின் வளமையாக இருந்து வந்திருக்கிறது. அமீர் என்கிற ஸ்தானத்தில் இருப்பவருக்கு ஒரு பாரிய தார்மீக பொறுப்பு இருக்கிறது. பெரும்பான்மை அடிப்படையாக மட்டும் வைத்து முடிவுகள் எடுப்பதும் இல்லை. அதற்காக பெரும்பான்மையானவரின் முடிவுகளை உதாசீனம் செய்ய வேண்டும் என்பதும் அல்ல. இவ்வாறு மிக நேர்மையாக அந்த முடிவுகள் எடுக்கப்படுகிற போது அதற்கு தெய்வாதீனமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டுமோ அவையெல்லாம் கிடைக்கும் என்பதில் நாங்கள் ஆன்மீக ரீதியான நம்பிக்கை கொண்டவர்கள். அந்த அடிப்படையில் எடுத்த தீர்மானங்களோடு முரண்பட்டவர்கள் பல தடவைகளில் ஒன்றாக இருந்துவிட்டு தீர்மானங்களை அவர்களும் சேர்ந்து ஆமோதித்து அங்கீகரித்துவிட்டு ஒரு சில மனத்தியாலங்களுக்குள் வெளியிலே போய் அதை விமர்சிக்கிற மிக கவலைக்குரிய சம்பவங்கள் ஏராளமாக நடந்து முடிந்திருக்கிறது. இதில் வெளியேறியவர்கள் ஏன் வெளியேறினார்கள் என்பதை பற்றிய பெரிய ஒரு மூடு மந்திரம் எதுவும் கிடையாது. கூட்டரசாங்கங்கள் அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஆதரவு தேவைப்படுகிற போது தலைமைக்கென்று ஒரு அமைச்சு பதவி மாத்திரம்தான் கிடைக்கும். எனவே ஒவ்வொருவரும் தலைவராகினால்தான் ஒரு அமைச்சு பதவியை தட்டிக்கொள்ளலாம் என்ற ஒரு உள்நோக்கத்தில் தான் ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று குண்டு சட்டைக்குள் குதிரை ஓடுகிற அரசியலை அவ்வப்போது செய்து வந்தார்கள். ஆங்காங்கே நாங்களும் தேசிய கட்சி என்பதற்காக என்ற அடையாளத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகளை செய்து பார்த்து சில இடங்களில் மூக்குடைப்பட்டிருக்கிறார்கள். சில இடங்களில் ஒரு சிலர் கொஞ்சம் சில்லறை அரசியல் சித்தாந்தங்களோடு இன்னும் அந்த அரசியலை செய்து வருகிறார்கள். ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு பெரிய பாசறை. அதிலே இருந்து எவ்வளவு பேர் வெளியிலே போனாலும் பல கட்டங்களில் பலரை நாங்கள் மீண்டும் அரவணைத்திருக்கிறோம். இந்த தாய் வீட்டுக்கு திரும்பி வருவது என்பது பலருக்கு பெரிய சங்கடமான விஷயமாக இருக்கவில்லை. ஆனால் தங்களுக்கென்று தனியான ஒரு அரசியல் சித்தாந்தம் வழி இருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸ் செய்வதை எல்லாம் விமர்சித்து கொண்டு போக வேண்டும் என்று பிடிவாத போக்கிலே இருக்கின்ற ஒரு சிலர் இன்னும் இருக்கலாம். நான் முஸ்லிம் காங்கிரஸுடைய பயணத்தில் எப்பொழுதுமே நாங்கள் மற்றவர்கள் எதை சொல்கிறார்கள் என்பதை விடவும் இந்த சமூகத்தினுடைய அரசியலை வடிவமைக்கிற போது தகுதியானவர்களை தகுதியான நேரங்களில் அந்த இடங்களுக்கு நாங்கள் நியமிக்கிறோமா என்ற விஷயத்தில் பலவிதமான விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கட்சி பிளவுகள் ஏற்படும் என்பதற்காக பயந்து சரியான முடிவுகளை எடுக்க பின்வாங்கியது கிடையாது. அதிலே நான் எப்பொழுதுமே உறுதியாக இருந்திருக்கிறேன். என்றால் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஆளுமையை பற்றி எனக்கு ஒரு பார்வை இருக்கலாம். அதிலும் காய்தல் உவத்தல் இல்லாமல் தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒவ்வொருவருடைய கடந்த கால குற்றங்கள் தவறுகளை
தொடர்ந்தும் மனதிலே வைத்து கொண்டிருந்து விட்டு இந்த முடிவுகளுக்கு நாங்கள் வருவது அவ்வளவு நேர்மையான அரசியல் தலைமையின் ஒரு குணாம்சமாக இருக்க முடியாது. அந்த அடிப்படையிலே அவ்வப்போது தேர்வுகளை எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானங்களை கட்சியின் அதிக பெரும்பான்மையானோர் அங்கீகரித்திருக்கிறார்கள். ஒரு சிலர் மிக சங்கடத்தோடு அவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காலப்போக்கிலே அவற்றின் நியாயங்களை புரிந்து கொள்வார்கள். அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த பழைய மீட்டலோடு ஒரு புதிய மீட்டலுக்கு வரலாம். இம்முறை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை நீங்கள் ஆதரிக்க முன்வந்தமையிட்டு இப்பொழுது திருப்தி அடைவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக ஏனென்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் சமூகத்தினுடைய அதே நேரத்தில் தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருந்தது ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும், இந்த தலைமை மாற்றப்பட வேண்டும் என்றொரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவர் அவர்களை நீங்கள் பொது வேட்பாளராக போட்டியிட்ட மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஆதரிப்பதற்கு காலதாமதம் எடுத்துக்கொண்டீர்கள். அதே சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசோடு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தீர்கள். அந்த பேச்சுவார்த்தைகள் கூட பல இடங்களில் விமர்சிக்கப்பட்டன. அந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் நடத்தியமைக்கான காரணம் என்ன? மக்களுடைய மனோநிலை ஒருபுறம் இருக்க அந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக நீங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி என்ன என்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. ஏன் அந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைமை கூறுகிறது ஒரு மிக பேரம் பேசும் சக்தி என்று. ஆனால் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொண்ட ஒரு அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பேரம் பேசும் சக்தி எந்தளவு தூரம் இருந்தது என்பதை எங்களால் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த பொழுது காண முடியாமல் இருந்தது. அவ்வாறதொரு சூழ்நிலையில் ஏன் நீங்கள் முன்னாள் ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? உண்மையிலேயே நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷவை தான் ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தீர்களா? அவ்வாறான நீங்கள் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பில் அவர்கள் சாதகமான முடிவினை தந்திருந்தால் நீங்கள் அவரை ஆதரித்திருப்பீர்களா? இல்லை, முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தமட்டில் மஹிந்த ராஜபக்ச குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற உள் விருப்பம் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்கவில்லை. கட்சியில் பலருக்கு முஸ்லிம் காங்கிரஸ் மஹிந்த ராஜபக்சவை 3வது தடவையாகவும் ஜனாதிபதி ஆக்குகிற சந்தர்ப்பத்தில் தவறான முடிவை எடுத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்தோடு ஒரு சிலர் பேச தலைப்பட்டார்கள். ஆனால் ஆட்சியாளர்களை தீர்மானிப்பதும் அவர்களுடைய எதிர்காலத்திற்கு வழிகோலுவதும் இறைவனை சார்ந்த விஷயம். என்னை பொறுத்தமட்டில் நாங்கள் அச்சப்பட்டதெல்லாம் ஏதாவது அவசரப்பட்டு நாங்கள் தீர்மானங்களுக்கு வந்தால் மைத்ரிபால சிறிசேனவை போன்ற ஒரு வழமையில் சாதுவான நேரடியாக ஒப்பீட்டு ரீதியாக மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதியோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இவரை விமர்சிப்பதற்கென்று பெரிய அரசியல் காரணங்கள் எதுவும் மக்கள் மத்தியில் இருக்கவில்லை. ஆனாலும் ஒரு விஷயத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் தவறு செய்யக்கூடாது என்பதில் நான் உட்பட கட்சியின் மேல்மட்ட உறுப்பினர்கள் ஒரு சிலர் மிக கவனமாக இருந்தோம். அது குறிப்பாக அப்பாவி நாட்டுப்புற சிங்கள பௌத்த மக்கள் மத்தியில் அதிகூடிய செல்வாக்கு கொண்ட ஒரு ஜனாதிபதியை தோற்கடிப்பதற்கு இருக்கிற சந்தர்ப்பத்தை முஸ்லிம் காங்கிரஸ் எடுக்கிற அவசர முடிவுகளினால் நாங்கள் அழித்துவிடக்கூடாது என்பதும், ஏதாவது நாங்கள் பேசுகிற பேச்சுக்களை அவர்கள் அந்த மக்களை திசை திருப்பதற்கு அல்லது வழமையாக மைத்ரிபால சிறிசேனவின் பக்கம் திரும்பிக் கொண்டிருந்த பௌத்த நாட்டுப்புற சிங்கள மக்களின் வாக்குகளை மீண்டும் திசை திருப்பி தன் பக்கம் ஈர்த்தெடுக்கக்கூடியவாறு முஸ்லிம் காங்கிரஸுடைய தீர்மானங்கள் அமைந்துவிடக்கூடாது என்பதில் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். எங்களோடு நடந்த பேச்சுவார்த்தைகளை திரிவுபடுத்தி அதற்கு வேறு அர்த்தம் கற்பித்து அந்த மக்கள் மத்தியில் எங்களுடைய இணைவை சிங்கள பௌத்த சமூகத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயமாக காட்டி அதனூடாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஓரளவுக்காவது
கட்டங்கட்டமாக கூட்டி வருகிற மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய அந்த வாய்ப்புக்கு நாங்கள் ஏதாவது ஆபத்தை விளைவித்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தோம். எனவே தான் இந்த பேச்சுவார்த்தைகளை நகர்த்தி கொண்டு போகிற போது மிக சாணக்கியமாக, பக்குவமாக, அதே நேரம் நேர்மை தவறாமல், நாங்கள் ஒளித்து மறைத்து எதையும் பேசவில்லை. மிக தெளிவாக சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசினோம். அதிலும் வேறு யாரோடும் பேசுவது என்ற அர்த்தம் இருக்காது. குடும்பத்தில் இருக்கிற அந்த 3 பேரோடு தான் பேச வேண்டும். மும்மூர்த்திகளோடும் தாராளமாக பேசினோம். மும்மூர்த்திகளில் ஒரு சிலர் கொஞ்சம் ஒரு கடும்போக்கு நிலைப்பாட்டில் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அவர்களும் மெதுவாக தங்களுடைய இறுக்கமான நிலைப்பாடுகளை தளர்த்தி கொண்டு வந்தார்கள். அதன் மூலம் அவர்கள் அரசியல் ரீதியாக முஸ்லிம் காங்கிரஸ் வெளியேறுவது ஆபத்தானது என்ற ஒரு நிலைமையை ஜீரணித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது. அது இன்னும் எங்களுடைய தீர்மானத்தை இலகுபடுத்தியது என்பதைத்தான் நான் சொல்லியாக வேண்டும். உண்மையிலேயே நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷவை நீங்கள் பல்வேறு கோரிக்கைகள் சமூகம் சார்பில் விடுத்திருந்தீர்கள். அந்த கோரிக்கைகளை ஏற்றிருந்தால் நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷவை ஆதரித்திருப்பீர்கள் அந்த தேர்தலில்? கோரிக்கைகளை என்றால் நாங்கள் ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எடுக்கிற தீர்மானங்கள் கட்சி பிளவுபடுவதை ஒருபொழுதும் அடிப்படையாக வைத்த தீர்மானங்களாக இருக்க முடியாது. என்றால் மக்களை பொறுத்த மட்டிலும் கட்சியில் போராளிகள் மத்தியிலும் என்றால் பதவியில் இருப்பவர்களுடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக ஆங்காங்கே இருந்தது என்ற ஒரு ஆபத்தை நாங்கள் சந்தித்திருந்தோம். மிக சுவாரஸ்யமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு எதிராகவும் மாகாண சபை உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் இருக்கிற ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் கட்சியின் அரசியல் பிரதிநிதிகள் இருந்தார்கள். அது மிக விசித்திரமான ஒரு விஷயம். அதை சமாளிப்பதும், குறிப்பாக இவர்கள் எல்லோரையும் நாங்கள் வெளியேறுகிற போது ஒருவர் எஞ்சாமல் வெளியில் எடுப்பது என்பதில் எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்தது. என்றால் யாரையாவது பலி கொடுத்து விட்டு வெளியிலே வருவது என்பதை இம்முறை செய்தால், அதுவும் இவ்வொரு முழு சமூகமும் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு சரியான தீர்மானத்தை சரியான கட்டத்தில் எடுக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிற போது கொஞ்சம் பேரை பறிகொடுத்து விட்டு வருவதை விடவும் அனைவரையும் ஒன்றாக இழுத்து வருவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டது. அதை நேர்த்தியாக சாதித்து விட்டேன் என்பதில் எனக்கு நிறைய மன திருப்தி. அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் அண்மையில் கண்டி மல்வத் வாஸ்கிரிப்பிட மகாநாயக்கர்களை சந்தித்திருந்தீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் கூறியிருந்தீர்கள், நாங்கள் அந்த அரசாங்கத்தை விட்டு விலகி பொது வேட்பாளரை ஆதரிக்க முன்வந்த பொழுது அரசு ஊடகங்கள் பொதுவாக பல இனவாத நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது, பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தது என்று. மஹிந்த ராஜபக்ஷ என்ற ஒரு ஜனாதிபதிக்கும் அது ஒரு மிக பெரும் தூண்டுகோலாக அமைந்தது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய வெளியேற்றம் என்பது கடை இடம்பெற்ற பிரச்சார கூட்டங்களில் அவர்கள் நீங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்களுடைய பிரச்சாரத்தையே கொண்டு போனார்கள். நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய அரசியல் அறிவுக்கு உட்பட்ட வகையில் நீங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வெளியேற்றத்தின் காரணமாக பொதுவாக எந்த பக்கம் வாக்களிப்பது என்று தீர்மானிக்காத இனவாத சக்திகள் அவருக்கு வாக்களித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் உணர்கின்றீர்களா? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்த மட்டில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் 2005ஆம் ஆண்டு தொடக்கம் எங்களை அவ்வப்போது அவர்களோடு இல்லாத அல்லது அவர்களை விட்டு விலகுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த நாட்டை பிளவுபடுத்த வருகிற ஒரு கூட்டமாக, சுயலாப நோக்கங்களுக்காக ஆட்சி மாறுகிற அல்லது ஆட்சியிலிருந்து விலகுகிற ஒரு கூட்டமாக சித்தரிப்பதில் பின்னிற்கவில்லை. ஆனால் இந்த புலித்து போன உபாயம் எந்த நேரமும் பலிக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் நினைத்ததை விடவும் சிங்கள மக்கள், அதிலும் குறிப்பாக 2 தரப்பினர்,
சிங்கள சமூகத்தில் இருக்கிற நகர்ப்புறங்களிலே வாழுகிற நடுத்தர வர்க்க சாதாரண மக்கள், அரசாங்க ஊழியர்கள், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற வர்த்தகர்கள், மற்ற கூட்டத்தினர், இது ஒரு பெரிய தொகையினரானவர்கள். நகர் சுற்றுப்புறங்களிலும் வாழுகிற சிங்கள பௌத்த மக்கள், அவர்கள் இந்த அரசாங்கத்தின் ஊழல் குறித்த குற்றச்சாட்டுக்கள், படாடோபமான வாழ்க்கை முறை குறித்த விமர்சனங்கள், இவற்றை மிக வெறுப்போடு பார்த்தார்கள். இந்த கலாச்சாரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இந்த புலித்துப்போன தேசப்பற்று குறித்த அவர்களுடைய சித்தாந்தங்கள் எடுபடவில்லை என்பது மிகப்பெரிய நிம்மதிக்குரிய விஷயம். என்றால் இந்த புலித்துப்போன விஷயங்களை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் நல்லாட்சி சம்பந்தமான விஷயங்களில் கூடிய கவனத்தை செலுத்தினார்கள். அடுத்த கூட்டம் இம்முறை புதிதாக வாக்களிக்கிற தகுதியை பெற்ற ஏறத்தாழ ஒரு பில்லியனுக்கு உட்பட்ட இளம் வயதினர், அவர்கள் இந்த சமூக வலைத்தள செய்தி பரிமாற்றங்களினால் மிக தீவிரமாக இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அது ஆரம்பம் தொட்டே ஆட்சியாளர்களினால் மிக அச்சத்தோடு பார்க்கப்பட்ட விஷயம். ஈற்றிலே அவர்களுக்கு வினையாக முடிந்தது என்பதையும் சொல்லியாக வேண்டும். அதே நேரத்தில் இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். அதில் ஒரு கேள்வி இருக்கிறது. அதிர்வு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.